வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நம்ம ரொம்ப நாளும் நம்ம காத்திருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு போதுமான அறிவிப்பாக அது இருக்கான்னு பார்த்தா என்னையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு குரூப் 2 வேக்கன்சி மாதிரி வெறும் ஒரு 3900 சம்திங் பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, எதிர்பார்த்தது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 10,000 பணியிடங்கள் எதிர்பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட மற்ற இடங்கள்ல இருந்து வந்து அந்த பணியிடங்களை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் பெருவாரியா எழுந்துகிட்டு இருக்கு. அந்த கோரிக்கைக்கு டிஎன்பிஎஸ்சி செவிசாய்க்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. சரி, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு போஸ்டிங்குடைய எண்ணிக்கை நமக்கு முக்கியமே கிடையாது. நமக்கு தேவை அதுல 1. சரியா, அந்த 1 மட்டும் குறிக்கோளா வச்சு நம்ம பயணிப்போம். தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடன் நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த ஆண்டு அரசு பணி பெறுவது என்பது உறுதி. அதுல நம்ம தொடர்ச்சியாக போராடுவோம், வெற்றி பெறுவோம். சரி, வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய 3ஆம் பருவத்தினுடைய முதல் இயலினுடைய இலக்கணம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா, அது நான் என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா, அதை பார்த்த பிறகு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3ஆம் பருவத்தினுடைய 2ஆம் இயல் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அந்த 2ஆம் இயலினுடைய இலக்கண பகுதியில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. சரியா, அந்த சொல்லை வந்து என்ன பிரிப்பாங்கன்னா, பல எழுத்துக்கள் சேர்ந்தது சொல். அந்த சொல்லை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா பகுபதம் என்றும், 2வது வகை என்பது பகாபதம் என்றும் பிரிக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த காணொலியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எல்லாமே எடுத்துக்குவோம். எல்லாம் வந்துட்டிங்களா? ஓகே. கண்ணன் வரவில்லை ஐயா, நேற்று வயிற்று வழியால் துடித்து விட்டான். மருத்துவமனைக்கு சென்று வந்த பின் இல்லத்தின் ஓய்வில் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் நலம் பேணுவதுதான் முதன்மையானது, மற்றவையெல்லாம் அதன் பின் தான். சுவர் இல்லாமல் சித்திரமியது, நலமாகி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முதல் வகுப்புல ஓரெழுத்து தனித்து நின்றும் ஒன்றனுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் சொல் எனப்படும் என்று கூறினீர்கள் ஐயா. சரியா? ஆமா, கிட்டத்தட்ட சொல் அப்படின்னா என்னங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா, நமக்கு ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது எழுத்துக்கள் பல சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். இதைத்தான் நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொல்லுங்கிறது சாதாரணமா இல்ல, எல்லா சொல்லுக்கும் என்ன இருக்கு, பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்ப மேலும் அதனை பெயர், வினை, இடை, உரி என பாகுபடுத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதாவது பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, இடை சொல்னா என்ன, உரி சொல்னா என்னங்கிறத பத்தி நம்ம விரிவாகவே சென்ற காணொலியில பார்த்திருக்கோம். சரியா, இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பகுயன் பகாயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கணிதத்திலையுமே இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நீங்க அது உமாமகேஸ்வரன் சார்ட்டு கேளுங்க. பகுயன் பகாயன் என்ற எண்களை வகைப்படுத்தி காட்டினீர்கள். சரிங்களா? ஓகே. தமிழ் சொற்களிலும் அதே மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்னங்கிறத பத்தி தான் இந்த பாடம் சொல்லுது. தமிழிலும் சொற்களை வந்து பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். இது என்ன பகு பகா அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்ன பதம். இந்த இடத்துல பதம் அப்படிங்கிறது, பதம்னா சொல் அப்படிங்கிறது பொருள்படும். சரிங்களா, அதாவது பதம் என்றாலும் சொல் என்றாலும் கிளவி என்றாலும் எல்லாம் வந்து ஒரே பெயர் தான். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொருள் குறித்த பல பெயர்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்துச்சு அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம தமிழ்ல எத்தனை இருக்கு, மொத்தம் 12 இருக்கு. மன்னிக்கணும், 42 இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, அந்த 42ல வந்து 2 எழுத்துக்கள்லாம் குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுமே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, சரி, இப்ப அதுல சில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தை, பை, கை, பூ, வை, தா, ஈ, கா முதலியனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சில சொற்கள். சரியா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்னு வந்துட்டா அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து எழுத்துன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், இது வந்து ஒரு சொல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கிறது. சரிங்களா? அதே நேரத்துல தைத்தல் என்கிற அந்த ஒரு வினையினுடைய வினை அடியை குறிக்கிறது. அப்ப இது கண்டிப்பா என்ன கிடையாது, எழுத்தா இருக்க முடியாது, அது ஒரு சொல். சரியா? சரி. இப்போ எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது வந்து எழுத்து தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். என்ன தொடர்மொழி? எழுத்து தொடர்மொழி. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போற ஒரு சில இடங்கள். சரி, எழுத்துக்கள் பல சேர்ந்து அது சொல் அப்படின்னு தானே சொல்லுவாங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு சில கூற்று காரணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூற்று சரி காரணம் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம அந்த அளவுக்கு நோட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கூற்று கண்டிப்பாக தப்பாக தான் இருக்குமோ, ஆனால் என்னவா இருக்கும், அதான் சரியான ஒரு கூற்றாக இருக்கும். இந்த எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது எழுத்து தொடர்மொழி எனப்படும். அதே மாதிரி எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். சரிங்களா? ரெண்டுத்துல எது உங்களுக்கு கூற்றா வந்தாலுமே அது சரியாகத்தான் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு நூல், எழுதுகோல், வீடு, மகன், சந்தை, மாடு முதலிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று ஒரு சொல்லாக வந்து என்ன இருக்கு, எழுத்து தொடர் மொழியாக நிற்கிறது. சரியா? ஓகே. இப்ப பகாபதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பகுத்தல் அப்படின்னா பிரித்தல் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? பகா என்றால் பிரிக்க இயலாது என்பது பொருள். பிரிக்க இயலாத சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம், பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு மண், இதை பிரிக்க முடியுமா? நீங்க சொல்லலாம், ஏன் சார் பிரிக்க முடியாது, தாராளமா பிரிக்கலாமே, ம கூட்டல் இன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பிரிக்கலாமேன்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் பொருள் இருக்கா? கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியாது, பொருள் தரும் வகையில் ஒரு சொற்களை ரெண்டு பகுதியா பிரிச்சா அது வந்து பகுபதம். அப்படி பிரிச்சாலும் பொருள் தராம இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், பகாபதம்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி இப்படி பிரிக்க கூடாது, பிரிக்கவும் முடியாது. சரியா? இப்ப கல், பொன் இவை எல்லாமே வந்து பெயர் பகாபதங்கள். அதே மாதிரி நட, வா, போ, செய், நில் இவையெல்லாம் வினை பகாபதங்கள். சரிங்களா? இந்த பகாபதத்தை என்ன பிரிச்சிருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெயர் சொற்கள் வரக்கூடியதெல்லாம் வந்து பெயர் பகாபதம், வினை சொற்கள்லாம் வருது பாத்தீங்கன்னா வினை பகாபதங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. சரியா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகுபதம் பற்றி கேட்குறாங்க. பகுபதம்னா இப்ப நம்ம பார்த்ததை விட அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சா பொருள் தரும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சொற்களை நம்மளால என்ன பண்ணுவோம், பிரிக்கவும் முடியும். 2 முதல் அதை எப்படி பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சொற்களை 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிப்பாங்க. சரிங்களா? அந்த உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 உறுப்புகளாக சொல்லுவோம். இதெல்லாம் சேர்த்து என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதனுடைய பகுதி பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஒரு வினை அடியாக இருக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி இதை பத்திலாம் வந்து நம்ம கொஞ்சம் விரிவா அடுத்த வகுப்புகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர் பகுபதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகுபதமும் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம் அந்த மாதிரி ரெண்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6 உறுப்புகளாக இதையும் நம்மளால பிரிக்க முடியும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய பகாபதங்களை தேர்ந்தெடுத்து கேட்கிறாங்க. பாரதி, மலர். சரிங்களா? இது ஒரு பகாபதங்கள். அதே மாதிரி பாரதிங்கிறது என்னதான் ஒரு பகாபதங்கள் தான். சரிங்களா? அப்புறம் இறைவனை, இது வந்து உங்களுக்கு பகுபதத்துல வரும். ஏன்னா இறைவன் கூட்டல் ஐ அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும். சரிங்களா? வழிபட்டான், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுபதமாகத்தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க பகுபதங்களை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றால் அப்படிங்கிறது ஒரு பகுபதம். சரிங்களா? அதே மாதிரி பாடி அப்படிங்கிறதும் ஒரு பகுபதம். சரிங்களா? அதே மாதிரி பாட்டு அப்படிங்கிறது என்னதான் ஒரு பகுபதம் தான். சரியா? சரி. அப்புறம் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமான சிலபஸ்ல ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர் வகைகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த தொடர் வகைகளில் நம்மலாம் வந்து இதெல்லாம் எளிமையான பகுதி தானே, இதில் என்ன பெருசாக இருந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அங்கே தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா இதில் வந்து போன தடவை குரூப் 2லேயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, இல்லை அப்படின்னு வந்தாலே இது வந்து நெகட்டிவ் தான், அப்போ கண்டிப்பா வந்து அது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆப்ஷன் ஏலேயே பார்த்தீங்கன்னா அது எதிர்மறை வாக்கியம்னு இருந்துச்சு. எல்லாரும் அதை டிக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 8ஆம் வகுப்பு புத்தகத்திலே அது கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து
செய்தி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு செய்தி தான். ஏன்னா தென்னை மரத்துக்கு கிளை இருக்கா? அது கிடையாது. அப்ப தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைங்கிறது ஒரு செய்தி தொடராகத்தான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் வச்சு நம்ம இலக்கணத்தை படிச்சுட்டு நம்ம போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது நம்மள திருப்பி அடிக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா புரிஞ்சுக்கணும். முடிந்த அளவுக்கு வந்து இலக்கண பகுதியை வந்து நீங்க என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு காலவாரி விடும். அதனால என்ன பண்ணணும், இலக்கணத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை தரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறதுல ஒரு சாப்டர் நடத்திருப்போம். அதில் ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கிறதே வந்து ஒரு 25-30 விதிகள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை எளிமையா உங்களால பிரிக்க முடியும். ஆனா அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், புத்தகத்துல இருக்கிறது அப்புறம் வெளில இருக்கிறது எல்லாமே சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 600-700 வார்த்தைகளை நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணாதான் அதை உங்களால எழுத முடியும். சரியா? அப்ப இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண முடியாது, படிக்கிறது அந்த அளவுக்கு எளிமை கிடையாது, ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. சரியா? அந்த வகையில இப்போ வந்து சொற்றொடர் உணர்த்தும் பொருளை கொண்டு என்ன பண்ணலாம், சொற்றொடரை செய்தி தொடர் எனவும் வினாத்தொடர் எனவும் கட்டளை தொடர் எனவும் உணர்ச்சி தொடர் எனவும் வகைப்படுத்தலாம். இதுக்கு மேலேயும் வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? ஆனா இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது வந்து சாதாரண ஒரு செய்தி. நேற்று எங்கள் பள்ளியில் ஒரு ஆண்டு விழா நடைபெற்றது. இது சாதாரண ஒரு செய்தி தான். சரிங்களா? அப்ப ஒரு செய்தியை உணர்த்தும் தொடர் என்னது? செய்தி தொடர். அதே மாதிரி பாருங்க, உன் இருப்பிடம் எங்குள்ளது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்குங்கிற வார்த்தையை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம் இது கண்டிப்பாக ஒரு வினா பொருளை தரக்கூடிய ஒரு தொடர். வினா பொருள் இருந்துச்சுன்னா அது என்னது? ஒரு வினா தொடர். சரியா? இளமையில் கல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது ஸ்டோன், அது கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளமையில் கல் என்றால் இளமையில் படி என்கிற பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கட்டளையை கூறுவதாக இருக்கு, கட்டளை பொருள்ல வருது. அப்ப இது கண்டிப்பா என்னது? ஒரு கட்டளை தொடர். சரிங்களா? என்ன இந்த ஓவியத்தின் அழகு, இதுல ரொம்ப பாத்தீங்கன்னா இது இந்த ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையா பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறியே கிடையாது. இது வந்து உணர்ச்சி குறி தான். சரிங்களா? ஏன்னா வியப்பை மட்டும் தரக்கூடிய பொருள்ல இந்த ஆச்சரியக்குறி வரல. சோகமா இருந்தாலும் அதுக்கு இந்த உணர்ச்சி குறி போடலாம், சந்தோஷமா இருந்தாலும் உணர்ச்சி குறி போடலாம், வியப்பா இருந்தாலும் உணர்ச்சி குறி போடலாம். அதனால இதை வந்து வியப்பு குறி என்றோ அல்லது ஆச்சரியக்குறி என்றோ சொல்வது பொருந்தாது, அது தவறு. சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்னது, கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதால் இது வந்து உணர்ச்சி குறி அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். சரிங்களா? இந்த பாருங்க, என்னே அந்த ஓவியத்தின் அழகு. நம்ம உணர்ச்சியா சொல்றதுனால ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதால் இது கண்டிப்பாக என்னது, ஒரு உணர்ச்சி தொடராக வரும். சரியா? சரி, இப்ப காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார். இதெல்லாம் வந்து நம்மளதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினார். இது என்ன, எந்த தொடராக இருக்கலாம்? கண்டிப்பாக இது வந்து ஒரு செய்தியை உணர்த்துகிறது. அதனால இது வந்து ஒரு செய்தி தொடராக இருக்கும். செய்தி தொடர் தான். அதுக்கு அடுத்தது, உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா? இங்க ஒரு வினா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னது? வினா தொடர். அடுத்தது, தொல்காப்பியன் என் வீட்டுக்கு வந்திலன். சரிங்களா? நல்லா பாருங்க, அது வந்து உங்களுக்கு இதுல கொடுக்கல, நம்ம 4 வாக்கியத்துல கொடுக்கல, இருந்தாலும் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன், இது ஒரு எதிர்மறையை குறிக்கிறது. அப்ப அது கண்டிப்பா என்னது? எதிர்மறை தொடர். அதுக்கு அடுத்தது, என்னே தாஜ்மஹாலின் அழகு. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, உணர்ச்சி குறி இருக்கு. அப்ப என்னது? இது உணர்ச்சி தொடர். அடுத்தது, வீட்டை தூய்மையாக வைத்திரு. என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டை தூய்மையாக வைத்திரு. இது ஒரு கட்டளை பொருள்ல வருது. ஆகவே இது என்னது? கட்டளை தொடர். சரியா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொடரை மாற்றுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? தொடர் வகைகள் இதில் என்ன பண்ணுவாங்க, இதனுடைய சரியான கட்டளை தொடர் எது அல்லது இதனுடைய சரியான வினா தொடர் எது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். அதுல பாத்தீங்கன்னா முயன்றால் முடியாதது உண்டோ, இவ்வினா தொடரை முயன்றால் அனைத்தும் முடியும் என்று செய்தி தொடராகலாம், செய்தி தொடர் ஆக்கலாம். சரியா? அப்ப இந்த வினாக்கு ஒரு பதிலாகவோ அல்லது இந்த வினாவே அதுல இல்லாம நீங்க அந்த ஒரு தொடரை மாத்திட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும்? ஒரு செய்தி தொடராக மாறிடும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய். இது என்னது? கட்டளை தொடர். சரிங்களா?
நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஒரு செய்தித்துறை. சரியா, உங்களுக்கே வந்து வேறுபாடு புரியும். இதே மாதிரி இது செய்தித்துறை கொடுத்துருக்காங்களா, நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். இதை கட்டளை தொடராக மாத்தினீங்கன்னா என்ன வரும், நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படிங்கிறது வரும். சரியா, இப்ப கீழுள்ள சொற்றொடரை அடைப்புக்குறிக்கு உள்ளவாறு மாற்றுக. முதல்ல கட்டளை தொடராக சொல்லியிருக்காங்க, மாற்றுத்திறனாளியரை மதித்தல் வேண்டும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு செய்தி தொடராக இருக்கு. இது என்ன பண்ணணும், கட்டளை தொடராக மாற்ற வேண்டும். ஒன்றும் கிடையாது, மாற்றுத்திறனாளியரை இந்த வேண்டும்ங்கிறத தூக்குங்க, மதித்தல்னு இருக்கா, மதித்தல்ங்கிறது என்னது, தொழில் பெயர். அப்போ அதை என்ன மாற்றணும், ஒரு கட்டளை சொல்லா மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய இந்த இத்து தள்ள மட்டும் டெலீட் பண்ணுங்க, சேர்த்து பாருங்க. அப்போ மாற்றுத்திறனாளியரை மதி, கட்டளை தொடராயிட்டா. அடுத்தது உடன்பாட்டு தொடராக்குக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. சரிங்களா, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, உடன்பாட்டு தொடராக மாற்றுக அப்படிங்கிறாங்க. அதாவது இதுல இருந்த எதிர்மறைகளை நீக்கிட்டோம்னா அது வந்து உடன்பாட்டு தொடராக மாறிடும். சரி, உழைப்பின்றி ஊதியம் இல்லை, இதை எப்படி உடன்பாட்டு தொடராக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு செய்தி தொடர் தான். இது வந்து ஒரு எதிர்மறை தொடராக கிடையாது. சரிங்களா, இப்ப இதை எப்படி மாத்தலாம்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு உடன்பாடா அதை மாத்தி சொல்லும் பொழுது உழைப்பின்றி ஊதியம் இல்லைங்கிறது என்ன மாத்தலாம்னா, உழைத்தால் ஊதியம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே எழுதுறேன். அதே மாதிரி அல்லது உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உழைத்தால் ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு உடன்பாட்டு பொருளை தரக்கூடிய வாக்கியமாக இதை நீங்க மாற்ற முடியும். சரிங்களா, அடுத்தது நான் திருக்குறள் படித்தேன். இதை வினாத்தொடராக்குங்கள். சரிங்களா, நான் திருக்குறள் படித்தேனா, இங்க ஒரு ஆசைத்திங்கனாலே மாறிடும். சரிங்களா, இதை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பொருளே மாற்ற, நான் என்ன படித்தேன், நான் எப்படி படித்தேன்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங் மாறிடும். சரிங்களா, இதுல என்ன பண்ணக்கூடாது, அந்த திருக்குறள் அப்படிங்கிறது இருக்கணும், நான் அப்படிங்கிறது இருக்கணும், ஆனா அந்த பொருள் மட்டும் உங்களுக்கு வினாவா மாறணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பயனிலைன்னு சொல்லுவோம் அது. சரிங்களா, அந்த பயனிலையை மட்டும்தான் என்ன மாற்றணும், வினாவா மாற்றணும். சரிங்களா, அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே, இதை செய்தி தொடராக்க. இது வந்து உங்களுக்கு உணர்ச்சி தொடர். செய்தி தொடரா மாற்றணும்னா குழந்தை கீழே விழுந்து விட்டது, அதோடைய செய்தி தொடரா மாறிடும். சரிங்களா, இங்க அந்தோ அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. சரிங்களா, குழந்தை கீழே விழுந்து விட்டது, இதே செய்தி தொடர் தான். சரியா, அடுத்தது உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. உணர்ச்சி தொடராக்குக. ஒண்ணும் கிடையாது, என்னே உன் கையெழுத்தின் அழகு, என்னே உன் கையெழுத்தின் அழகு. ஒரு ஆச்சரியக்குரிய போட்டு ஒரு உணர்ச்சிக்குரிய போட்டு முடிச்சிட வேண்டியதான். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செய்தித்துறை மாற்றுறதுலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயமா தான் வரும். இருந்தாலும் அந்த இடத்துல இதெல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லா கண்டென்ட்டை குறைச்சி நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு போனா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். சரி, நல்லது. இன்னைய காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தினுடைய 2ஆம் இயல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நம்ம இதே தொடர் வகுப்புல பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த காணொலியில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தினுடைய 3வது இயல் வந்துடும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு முழுமையாக இலக்கண பகுதியெல்லாம் முடிஞ்சிருது. தொடர்ச்சியாக வந்து நம்ம 8ஆம் வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக கேளுங்க, அதுக்கான தெளிவான விடையை உங்களுக்கு சொல்கிறோம். இன்னும் இருக்கிறது நமக்கு தோராயமாக ஒரு 75 நாட்கள்லேருந்து இருக்கும். அந்த 75 நாளை நல்லா முயற்சி பண்ணி அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கன்னா வெற்றி நம்மளுடைய தான். சரிங்களா, உங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வெற்றி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். SenderMap. You dare to dream, we care to accomplish.